தஞ்சை பழைய பஸ் நிலையம் அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மத்திய அரசின் வேளாண் சந்தைப்படுத்துதல் கொள்கை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அந்த திட்ட வரைவு மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் திமுக விவசாய அணி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், நலிவுற்ற விவசாயிகளின் சங்க தலைவர் இப்ராஹிம், காவிரி உரிமை மீட்பு குழு நிர்வாகி ரமேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராவதி, தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் செந்தில்குமார், பாஸ்கர், ராமச்சந்திரன், வீரமோகன், பக்கிரிசாமி, மக்கள் அதிகார மாவட்ட செயலாளர் தேவா, மாதர் சங்க நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி, வசந்தி, இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரை மதிவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சட்ட நகலை தீ வைத்து எரித்தனர். இதை பார்த்த போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த மசோதா மீது தண்ணீரை ஊற்றியும் நகலை பிடுங்கியும் அணைத்தனர்.